ஹாய். இப்போ சமைக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? எஸ், சண்டே வா நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? போன வாரம் பிரியாணி பண்ணி கலக்கியாச்சு. இந்த வாரம் அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா பருப்பு சாதம். பருப்பு தனியா சாதம் தனியாவா இல்ல பருப்பு சாதமா? பருப்பு தனியா சாதம் தனியா. ஓகே ரைட். அப்ராக்ஸிமேட் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 100,000 100 million வியூஸ். 100,000 இல்லைங்க, வெறும் 100 வியூஸ். 100 வியூஸ் 100K இருக்கு போது. கரெக்டா செக் பண்ணுங்க. சரி, பட் ஸ்டில் நமக்கு 100 இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஃபன் பண்ணுறோம், கற்றுக்கிறோம் எப்படி சமைக்கிறது. போஸ்ட் பேச்சுலராக இருக்கவங்களாம் வந்து என்னை பார்த்து கற்றுக்கணும் இந்த மாதிரி சமைக்கிறது. அதுக்காக தான் இந்த பிளாக். ஓகேவா? பிளாக். ஓகே, சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? போன வாட்டி மாதிரி அடுப்பு பற்ற வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறேன். பருப்பு. சரி, பருப்பு என்ன பருப்பில் பண்ணோம்? பருப்பு அங்கே இருக்குமே, ஏன்னா ஒரு பருப்பு போட்டு பண்ண வேண்டியதான். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. ஓகே, அதில் எது துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் தெரியுமா? தெரியுமே. ஓகே, வாங்க பார்க்கலாம். அதெல்லாம் சமையல் பண்ணி மூணில் எது கடலை பருப்பு? கடலை பருப்பு இது. வாவ். துவரம் பருப்பு? நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு. பாசி பருப்பு. சரி, இப்போ பருப்பு பண்ணுறோம்ல, எந்த பருப்பில் பண்ணோம்? துவரம் பருப்பு. துவரம் பருப்பில் பண்ணோம். சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே, இதில் பண்ணிடலாம். இதுதான் துவரம் பருப்பு, இதில் தான் பண்ணோம். ஓகே, அப்போ இது கடலை பருப்பு. நான் கரெக்டாக தான் சொன்னேன். ஆமாம். ஓகே ஓகே, துவரம் பருப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ப்ரொசீஜர்லாம் சொல்லிடுங்க. ப்ரொசீஜர் இது வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ 1/2 கப்பு போடுறோன்னா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். 2 கப்பு தண்ணி 1/2 கப் பருப்புக்கு. நல்லா வேகணும்ல. ஓகே, கரெக்டா? தப்பு. துவரம் பருப்பு ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கோங்க. ஃபுல் கப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தை வெட்டிடுவோம், தக்காளியை கட் பண்ணிடுவோம், சீரகத்தை போட்டுருவோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். வேறு என்ன பண்ணலாம்? சின்ன வெங்காயம் கட் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கு. இவ்வளோ போதுமா? வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 போடுவோம். பச்சை மிளகாய் போட்டு ஸ்ட்ரைட்டாக அதில் போட்டுருவோம். இதுலேயும் அதே மாதிரி. ஐயோ, குக்கர் வச்சாச்சு. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடுவோம். எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் தெரியுங்களா? கோவா ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, கோவா ஊரில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க? ஆல் மசாலாஸ்லாம் போட்டு கூட ரவை, வறுத்த ரவையை லைட்டாக அப்படி தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். எல்லா மசாலாவும் போடணும். ஒன்லி ரெட் சில்லி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து உப்பு, அதுக்கப்புறமா வறுத்த ரவையை அவர் அது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். உப்பு தானேப்பா? ஆமாம், ஒரு பிடி போட்டால் ஓகேவா? போடுங்க, பார்த்தா தெரியும். எத்தனை ஃபிஷ்ஷு? 1 2 3 4 ஃபிஷ்ஷு. 6 ஃபிஷ்ஷா? இப்போ 1 2 3 போட்டால் ஓகேவா? இப்படி பார்த்தா
ஒரே வார்த்தைக்குள்ள கற்றுக்கிட்டீங்க எல்லாத்தையுமே. அதில் தயிர் போடலாமா? பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மிக்ஸ் பண்ணினே இருப்போம். டக்குன்னு சாந்தி என்ன பண்ணுவோம், இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஃபிஷ் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. என்ன பண்ணலாம் இப்போது? இது என்ன ஃபிஷ்ஷு சொல்லுங்க, என்ன ஃபிஷ்ஷு? க்ரோக்கர் ஃபிஷ், ரெட் ஸ்னாப்பர். நம்ம ஊரில் குட்டி குட்டியாக கிடைக்கும், இங்கே வந்துட்டு பெருசு பெருசாக தான் கிடைக்குது. ரெட் ஸ்னாப்பர். இதெல்லாம் கட் பண்ணோம்ல. ஓகே, மேரினேட் பண்ணலாமா? ஓகே, 1 2 3. அவ்வளோதான். சிம்பிள் பேச்சுலர்ஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணுறது. சிக்கன் ஃப்ரையா? ஃபிஷ் ஃப்ரை. பா, உங்ககிட்ட தாங்க கற்றுக்கணும் எல்லாரும். இவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த கொய்யாக்காலாம் சாப்பிடும்போது நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு அப்படியே இது பண்ணுவோம்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். லைட்டாக ரவை போட்டோம்னா, ரவை எதுக்காக போடுறோம் சொல்லுங்க? தெரியலையே, நீங்களே ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்களே, சொல்லுங்க. ரவை எதுக்காக போடுறோம்னா அப்போதான் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, ரவை. இந்த குக்கிங் வந்துட்டு அப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் பண்ணலாம்? இந்த குக்கிங் வந்து நம்ம வித்தின் 30-40 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆமாம், ஈஸியாக சிம்பிளாக பேச்சுலர்ஸ் வந்து சண்டேஸில் வந்து பண்ணுறதுக்கு. இந்த குக்கரில் வந்து சாம்பார் வச்சுருவோம். சாம்பாரா? டால் வச்சுருவோம். நம்ம ஊற வச்சுருக்க தோரம்பருப்பை எடுத்து இதில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருவோம். ஓகே, வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். சூப்பர். 1 கப் அரிசிக்கு 2 கப் சில்லி போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனியன். சின்ன ஆனியன்னா டேஸ்ட் நல்லா வரும். தக்காளி போட்டுருவோம். பூண்டு 3 பூண்டு போடுவோம். ஓகேவா? 4 பூண்டு போட்டுருவோம். இதில் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வரும் எப்பயுமே, சீரகத்துக்கும் சோம்புக்கும். எது சீரகம்? இதுதான் சீரகம். வெரி குட். அப்படியே பூ போட தூவி விட்டுருவோம். அப்போ பூவை எப்படி தூவுவீங்க? அதுவும் இப்படி தான் தூவோம். இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டேன்னா பிளாக் பண்ண மாட்டேன். அப்படியே பண்ணலாம். அப்படியா? சால்ட்லாம் போட மாட்டிங்களா? மஞ்சள் பொடிலாம் போட மாட்டிங்களா? செக் பண்ணேன், நீ கரெக்டாக பார்த்துட்டு இருக்கியா இல்லையா? என்ன பண்ணோம், இது டாலில் கொஞ்சம் மஞ்சள் அதிகமாகவே போடலாம். என்ன கலர் வரும் பாரு. இதெல்லாம் வந்துட்டு வெயிட். ஐயோ, எல்லாத்தையும் கீழே கொட்டிலாம் யூஸ் பண்ண தனியாக ஒரு பவுலில் இருக்குது. இது வந்து எக்குக்கான சால்ட் வச்சுருது தனியாக. எங்கள் அம்மாவோட மோசமாக இருக்கேன். போதுமா? ஒரு ஸ்பூன் போதும், லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் இந்த இன்ஸ்டாகிராமில் வர விசில் போடு. விசில் போடுங்க. அந்த விசில் இல்ல, குக்கர். அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன், எங்க வச்சனே தெரியல. இங்க இருக்கு. இடத்துல வைக்க மாட்டியா? ஜீரா வந்து நெய் ஊற்றி வறுத்துட்டு அப்புறமா ரைஸ் போடுறதா ஜீரா ரைஸ். ஜீரா போட்டா ஜீரா ரைஸ் இல்ல. நான் நினைச்சேன் சாப்பாடு வடிக்கும் போது ஜீராவை போட்டு விட்டு அப்படியே போட்டு விட்டா என்னப்பா சால்ட் கம்மியா போடணும்பா. பிபி இருக்கிறவங்களுக்குலாம் சால்ட் கம்மியாக தான் பார்ப்போம். அதுக்காக ஒன்று போட்டா தேவையான அளவு. தேவையான அளவு. இதெல்லாம் பிரச்சனை வேற. ஆனால் ஏதோ சுத்தமதிப்பாக பண்ணிட்டு இருக்கா. தேவையான அளவு வந்து கரைச்சி குடிச்சிட்டு அரிசி வெந்துட்டுருக்கு. இது போயிட்டு இது சும்மா வச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபிஷ்ஷு போட போகிறேன்.
இதுல வந்து ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. என்ன எண்ணெயில பண்ணலாம்? நான் வந்து ஆலிவ் ஆயில்ல பண்ணலாம். ஐயோ நோ 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 நோ. சரி, அப்போ இதையும் நல்லெண்ணெயில பண்ணுவோம். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில்ல பண்ணலாம் போதும். சரி, ஓகே. ஒரு நிமிஷம். வெந்துருச்சு, இறக்கிடலாம். ஒரு ஃபஸ்ட்டு 3 ஃபிஷ்ஷை நம்ம இது பண்ணலாம். அதுக்கடுத்தது அடுத்த 3 ஃபிஷ்ஷு. என்னடி டப்பா அது? கறி லீவ்ஸ் டப்பா. கறி லீவ்ஸ்க்காக இது நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்புறமா லாஸ்ட்டில் தான் இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போயே கறி லீவ்ஸ் வந்து போட்டு இன்னும் கோகனட் ஆயிலில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். கேரளாலலாம் கோகனட் ஆயில் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி vlogலாம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஏன் சடனாக ஐடியா வந்துச்சு? ஆக்டர்ஸ்லாம் வெளியே போனால் எவ்வளோ பேர் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, பப்ளிசிட்டி ஆகுதுல. அந்த மாதிரி நம்மளாலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் கிளிக்கெல்லாம் போக முடியாது. அதனால் நம்மளே நம்மளை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபோட்டோ தான் உண்டு. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வியூஸ்க்காகலாம் எடுக்கிறதில்ல. ஒரு ஃபேமிலி ஃபன் சண்டேஸில் இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்டை குக் பண்ண வச்சு ஒய்ஃப் வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். இப்போ பாரு, இந்த சண்டேல எவ்வளோ மரியாதையாக கூப்பிட்றேன் இந்த பிளாக்லாம் எடுக்கும்போது. இல்லைன்னா எப்படி கூப்பிடுவேன்? ஸோ ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த vlogலாம் நம்ம பண்ணுறோம். கரெக்டா? யாரோட மெமரி? நம்மளோட மெமரிஸ்க்காக தான். நான் வேலை பண்ணுறதா வீடியோ எடுக்கிறது உனக்கு மெமரி கிரியேட் பண்ணுறேன். இவங்களாம் ஆகிட்டு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா நீ இந்த மாதிரி சண்டேஸில் பண்ணுறதை பார்க்கறதுக்கு. அட்லீஸ்ட் சண்டேஸில் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்ல. அதனால் எல்லா ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும். மேஷ் பண்ணிடுவோம். வெந்திருக்கா? வெந்திருக்கு. இதை வந்து திட்டம் மேஷ் பண்ணிட்டு தாளிக்கணும். என்ன ஓகே, நைட்டுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா மத்தில் வச்சு 2 காலில் பிடிச்சி கத்தியை நல்லா கடையணும். என்னன்னா இந்த இருந்ததில் நம்ம பண்ணிக்கணும். மத்தில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்ச நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வச்சிடலாமா? ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? சரி, வச்சாலே அது சும்மா இல்லை, பண்ணிங்கன்னா டேஸ்ட் பண்ணணும்ல. இல்லை 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 சோம்பேறி. என்னங்க பருப்பு வைக்க சொன்னால் தண்ணி குழம்பு வச்சிருக்கீங்க. பருப்பு குவாலிட்டியாக இல்லைப்பா. அப்படிலாம் ஓப்பன் பண்ணக்கூடாது தீனா. விசில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அப்படிலாம் ஓப்பன் பண்ணிடுங்க. டக்குன்னு இதுவாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் சொல்கிறேன் நான். என்ன பண்ணோன்னா விசில் எடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணணும். பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை
இது வந்து பேச்சுலர் சமையல். வெந்திருக்கு. எத்தனை விசில் விட்டீங்க நீங்கள்? ஆஃபே பண்ணலையே. ஒரு பேச்சுலர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்ல. அப்படியா? அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். சண்டே சமையல் பை டீனா. ஓகே. என்ன ஆடுமா? வாவ், இந்த சோல் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல. சூப்பரா இருக்கு. ரெடி. வெல் டன். சண்டே வந்து நம்ம பேசிக்காக எப்படி சமைக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சண்டேல வந்து நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பாய். விசில் போடு. இருக்காம தேவையில்லாம நானே வந்து வாயை விட்டு பிளாக் பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு நான் பாட்டு ஃப்ரீயாக இருந்திருக்கேன். நோ கடலெண்ணெய் நம்ம கிட்ட இல்லை. நல்லெண்ணெயா? இதயம் நல்லெண்ணெய். அதானே நல்லெண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடாதா? ஏன் என்ன மூஞ்சி கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு போடி அந்த சைடு. போடல. இப்போ என்ன ஆகும் இது? ஆனே பண்ணல. ஆன் பண்ணாமல் எப்படி வரும்? மிஸ்டர் தீனதயாளன், ஸ்டவ் ஆன் பண்ணீங்களா? வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டவ் தான் எங்கே ஆன் பண்ணியிருக்கு? இது அது நான் இன்னும் பண்ணவே இல்லையே. இதெல்லாம் வைக்கல நான். அதுக்கப்புறமா தான் வைக்கணும். இந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது.